ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஒய்டியோட அக்காவை காட்டுறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றின நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அந்த அம்மா பார்த்திங்கன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிது. ஒய்டியா அக்கா, ஒன்றும் நீ ஃபீல் பண்ணாத, எப்படியாவது மாமாவை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்ருக்கா. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு இது போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இதை வந்துட்டு உன்ட்ட கொடுக்க சொன்னாருமா, இதை வச்சு அவரை காப்பாற்றலான்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ என்னன்னு பார்த்துக்க அப்படின்னு. இவளுக்கா ஒரே டவுட் ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே தியேட்டரில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருப்பா போல். ஸோ அது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருக்காரு. செம்மையாக இருக்குமா நீ எழுதுனது, இதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் நீ தான் எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. அந்த புது பொண்ணு இருக்கால, அவளை நம்ம ஸ்பைன்னு இப்போதைக்கு வச்சுக்கரலாம். அவள் வந்து ஹீரோனோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போது அம்மா நம்ம வேணால் அந்த ஸ்டடி ரூமில் போயிட்டு புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா அந்த ரூமை சொன்னோன்னே பயப்படுறாங்க. இல்லை வேண்டாம், இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அட வாங்க, நல்லாயிருக்கும், ஏன் பயப்படுறீங்க, நான் இருக்கேன்ல அப்படின்ட்டு இவங்களை கட்டாயப்படுத்த இவங்க பார்த்திங்கன்னா அலறாங்க. இல்லை நான் என்னோடய ரூமுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. இந்த சத்தம் கேட்டு மெய்ட் ஆண்டி மேலே வந்துடுறாங்க. என்னாச்சு, எதுக்கு இவங்க கத்துறாங்க? அது ஒன்றும் இல்லை, இவங்க வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி கத்திட்டாங்க, என்னென்னு எனக்கு தெரில அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சிட்ருக்கா. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள பார்த்திங்கன்னா கீழே மெய்ட் ஆண்டி கூப்பிட்டு போக இவளும் பின்னாடியே வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோயினோட அம்மா பார்த்திங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இல்லை ஹீரோவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்களே, அதனால நான் அவங்களுக்காக குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அட, உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாதே. அப்போ எனக்காகவும் நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்ட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஒய்டியை காட்டுறாங்க. அவங்க அக்கா ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் ஒரு ஆடியோ ரெக்கார்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜியாங்கோட அப்பாவும் இவங்களோட அந்த மாமாவும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஸோ நல்லா யோசிச்சு பண்ணு அப்படின்ட்டு ஜியாங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஜியாங்கோட அப்பா தான் இருப்பாங்களா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல. இதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை ஹீரோயின் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவங்க தான் புதுசாக வந்த கேர் கிவர் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்பவே ஃபோக்கஸாக இருக்கணும், இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா குக் பண்ணால் அந்த சூப்பை தான் சர்வ் பண்ணுறாங்க. ஹீரோ எடுத்து சாப்பிட்றான், அவனுக்கு மூஞ்சியே மாறுது. இதுக்கப்புறம் ஹீரோயின் குடிச்சு பார்க்குறா. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும் போல். ஸோ ரொம்பவே உப்பாக இருக்குது, நீ சாப்பிடாதையான், ஏன்னா அம்மா கொஞ்சம் இதாக இருக்காங்கள்ல, அதனால உப்பு அதிகமாக போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கான். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆன்ட்டி வேறு, அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா, அப்போ நான் டெய்லியும் உனக்கு குக் பண்ணி தரவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓகே ஆண்டி, கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே தேங்க்ஸ் எனக்காக பண்ணதுக்கு அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன ஃபுல்லாகவே மாறிட்டானா அப்படின்னு. இதுக்கப்புறம் கம்பெனியில் காட்டுறாங்க. ஒரு மீட்டிங் ஒன்று தான் போயிட்டுருக்கு. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் ஒன்று கட்டுறதா சொல்லியிருந்திருப்பான்ல, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்துட்டு அதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கம்பெனியோட சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்பவே பேடாக போயிட்டுருக்கு, ரொம்ப அதிகமாக நெகட்டிவிட்டி இருக்குது. இப்போ போய் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் போதுமான ஃபண்டுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். அதனால சொன்னால் கேளு, இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்னு. அந்த ஜியாங்கோட அப்பாவும் பார்த்திங்கன்னா, ஆமாப்பா நீ சொன்னால் கேட்டுக்கோ, உனக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது, பெரியவங்க சொல்கிறத கேளு, இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோக்கா செம்மையாக வெறியாயிட்ருக்கு. நான் சொல்கிறத கேளுங்க, இது வந்து நார்மல் ஸ்டேடியம் கிடையாது, இதில் ஃபேரிடெயிலோட தீம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்க ரொம்ப அழகாகவே தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு பையனும் காது கொடுத்து கேட்க மாட்டானா. ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டப்பனாக சொல்லிடுறான். இங்கே பாருங்கள், இந்த ப்ராஜெக்டை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, நான் கம்பெனியோட ஃபண்டு எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன், இந்த விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜியாங்க அப்பாக்கா செம்மையாக வெறி ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணாலும் இவன் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை கைவிட மாட்டானே அப்படின்னு. இதுக்கப்புறம் தியேட்டரில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே அவளோட வேலையை பார்த்துட்ருக்கா, ரிஹர்சல் போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஜியாங் வந்து ஹீரோயினை பயமுறுத்திட்டு இருக்கான். இவ்வளோ டே நாயே, நீ ஏன்டா இங்கே வந்து ஏன்டா பயமுறுத்துற அப்படின்ட்டு. சரி வா, நம்ம 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்றான். இல்லை நான் வரல, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு.
அட நான் டியாங்க வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்லை. அவனே போய் மீட் பண்ணிவிட்டு அப்படியே அவனை வெளியே கூப்பிட்டு போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு வரலாமே வா அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் வேறு வழி இல்லாமல் ஜியாங் கூட வெளியே வந்துடுறான். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கு தான் வந்திருக்காங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ரைட்ஸ் எல்லாம் போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் டியாங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஜியாங் பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிச்சுட்டே வந்துட்டுருக்கா. ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, எங்கள் 2 பேர்த்தையும் நீ ஃபோட்டோ எடுவேன் அப்படின்னு. ஜியாங்கும் பார்த்தீங்கன்னா அழகாகவே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கா. சரி வா நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜியாங் கூப்பிடும்போது இவ பார்த்தீங்கன்னா நடுவில் டியாங்க நிற்க வச்சுட்ருக்காவா, நம்ம 3 பேரும் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு. இவளுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இவனுக்கும் சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இங்கே வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரே ஒரு சொடக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு, ஃபவுண்டெயின் மாதிரி. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சொடக்கு போகிறான். 2 பேர் பார்த்தீங்கன்னா பெரிய ரோஸ் பொக்கையை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவன் முட்டி போட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணும்போது இவளுக்கு ஷாக் ஆயிடுது. சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணுன்னு கத்த இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டியாங்க கூப்பிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து போக இவனுக்கா ஒரே அசிங்கமாக போச்சு. இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காளப்பா அப்படின்ட்டு. இருந்தாலும் இவனை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஹீரோயின் மேலே அவன் உண்மையாகவே ஃபீலிங்ஸ் வச்சுருக்க தான் செய்கிறான் இல்லையா. இதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு இவனும் வரான். ஏம்மா என்னை எப்போ பார்த்தாலும் நீ ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்க, நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன், என்னோடய ஃபீலிங்ஸை நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிற, இங்கே பாரு நீ எத்தனை டைம் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் உன்னை நான் ரிஜெக்ட் பண்ண தான் செய்வேன். ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கலடா, அந்த மாதிரி நான் பார்க்கல. நீ வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ புரிஞ்சுக்கோ. நான் இப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், நீயும் சூடனும் ஒன்றா இருக்கிற மாதிரி. ஸோ அவளை நீ கேர் பண்ணிக்கோ, அவளை நல்ல விதமாக பார்த்துக்கோ, அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு. ஏன் நீ ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா? மண்ணாங்கட்டி, நான் எதுக்கு ஜெலஸாக ஃபீல் பண்ணணும்? அவள் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ என்னோடய ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அதை வச்சு தான் சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க பார்த்திங்கன்னா காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இன்றைக்கி எங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா கண்ணத்தை காமிச்சிட்ருக்கா, நீ தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னா எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்ட்டு. அவளா கடுப்பாயிட்ருக்கா, போடா பைத்தியமே, நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன கேட்குற, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு க்ளோஸ்அப்பில் வர அவள் பயந்துடுறா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. அந்த நேரம் டியாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட இதாண்டா சமயம் அப்படின்ட்டு இவன் பின்னாடி போய் உட்காந்துடுறா. நீ என்ன தான் பண்ணாலும் நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன், இதை வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டேட்டாக நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த பிள்ளைப்பூச்சி பார்த்தீங்கன்னா தனியாக புலம்பிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ நேராக டியாங்க போய் அந்த ஆர்ஃபனேஜில் விட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த டைரக்டர் இருக்கார்ல, அவர் தான் கால் பண்ணியிருக்காரு, உடனடியாக நீ தேட்டருக்கு வா அப்படின்ட்டு. ஆனால் இவர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது ப்ராப்பராக தெரியல. ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி ஓடி வரா. என்னாச்சு டைரக்டர், எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷோவை இங்கே நடத்த முடியாது அப்படின்ட்டு. இவளுக்கா ஒன்றும் புரியல. ஏன் இப்படி சொல்கிறீங்க, அப்படி என்ன நடந்துச்சு? ஏன்னா இந்த தேட்டரோட ஓனர் வேறு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டாங்களாம்மா. இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விடுங்க, இந்த விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீ என்ன பண்ணுவ, லூசா நீனு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுறா. இதுக்கப்புறம் வைத்தியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டையே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கா. அப்போது யாரோ வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவளும் போயிட்டு பார்க்குறா, அங்கே பிஏ தான் வந்திருக்காங்க. ஸோ கதவை ஓப்பன் பண்ணி விடும்போது நான் கேள்விப்பட்டேன் உன்னோட காலில் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு. அதனால தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. இவன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த வைத்தியமே மெதுவாக உட்கார வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு ஓகே தானே, காலில் பெருசாலாம் வலிலாம் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையா, முக்கியமான விஷயமா? இல்லைங்க, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நான் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வைட்டியே பார்க்குறா. இவளுக்கு தெரியும் இல்லையா பிஏக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் சொல்கிறா, என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாலாம் நடந்துக்கிறாதீங்க, உங்களோட எஃபோர்ட்டுக்கு ஒருத்தான ஆள் நான் கிடையாது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, அட அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் என் கூட வேலை பார்க்குறீங்க,
ஸோ அந்த கன்சர்ன் தான், வேறு ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். இவளுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டரில் நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஜியாங்கும் வந்துடுறான். என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏன் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இவளும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது, நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா, நம்ம கம்பெனியில் வேணால் ஹெல்ப் கேட்போமா அப்படின்ட்டு. இல்லை இல்லை வேண்டாம், இந்த விஷயங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஆன்லைனில் பென் குயின் எஃப்எம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஸ்டோரி எல்லாமே சொல்லலாம், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு. சரி நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே சீனியரை காட்டுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் இருக்கால்ல, அவள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கா. இதை இவங்க ஒரு மாதிரியாகவே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவள் வந்து கேட்குறா, நான் நல்லா பண்ணனா அப்படின்ட்டு. ஓகே, நல்லா தான் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்க, நான் ஹீரோயினை விட நல்லா பண்ணுறேனா, நீ என்ன பைத்தியமா, எதுக்கு அவள் கூட கம்பேர் பண்ணுற, நீ வேறு ஸ்டைலில் வந்து ஹோஸ்ட் பண்ணுவேன், அவளோட ஸ்டைலே வேறு அப்படின்னு. சரி அப்போ என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஹீரோன்ட்டேருந்து கால் வருது. சரி ஓகே நான் உடனடியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னை மன்னிச்சிடு, நான் ஹீரோனை போய் மீட் பண்ணணுன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் வராங்க. அவன் வந்துட்டு சரி வா இங்கேருந்து போகலாம், நான் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன தான் பண்ணாலுமே ஹீரோயின் வந்துட்டு என்னால் பீட் பண்ண முடியலை, அவள் தானே எப்போவுமே உங்கள் மனசில் இருக்கா அப்படின்ட்டு. இவர் இப்படி பார்க்குறாரு. நீயும் ஹீரோயினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் நீ இந்த மாதிரி பேசுகிற, அட நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே சமாளித்து அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவளுக்கு ஹீரோயின் மேலே அப்படி என்ன தான் வன்மம்னே தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீனியரை மீட் பண்ணி பேசி எல்லா விஷயங்களையும் சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்படியே பேசி முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த டொனேஷன் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. நான் ஏன் இந்த ஷோவை பற்றி ஒரு பேம்ப்ளெட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அப்படியே டொனேஷனும் கேட்கக்கூடாது அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. சரி உனக்கு ஓகேனா பண்ண அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஜியாங் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ண வந்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்துட்டு டேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்ணோம், ஸோ நீயும் வந்துடு அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்றைக்கி முக்கியமாக ஹீரோ அந்த ப்ராஜெக்டை எடுக்கக்கூடாது, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாப்பா கண்டிப்பாக ஹீரோ இந்த ப்ராஜெக்டை எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஒரு வேளை ஹீரோக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டானா, இல்லை அவங்க அப்பா கூட இருந்து அவரோட பிளான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறானா அப்படின்றது கரெக்டாக தெரியல. அப்படியே வீட்டில் அந்த ஸ்பை பொண்ணு இருக்கால்ல, அவள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஹீரோவோட அந்த ஸ்டடி ரூமில் வந்துட்டு எதையோ தேடிட்டே இருக்கா மும்மரமாக. இதை பார்த்தீங்கன்னா அந்த மெய்ட் ஆண்டி பார்த்துறாங்க. இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு உள்ளே வந்து கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தேன். நான் தான் சொன்னேன்ல, நீ வந்த நாளே நான் மட்டும்தான் இங்கே க்ளீன் பண்ணுவேன், யாருமே இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. நான் மறந்துட்டேன், அந்த ஆண்டி வந்து தூங்குறாங்களா, ஸோ பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லையா, அதனால தான். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி வா, நான் காயெல்லாம் வாங்கணும், நீ என் கூட வா அப்படின்ட்டு அந்த அம்மா இழுத்துட்டு போயிடுது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது இந்த ஸ்பை பொண்ணு மேலே. அப்படியே டேரக்டர்ஸோட அந்த மீட்டிங்கை காட்டுறாங்க. ஜியாங் அப்பா பார்த்தீங்கன்னா அளந்து விட்டுட்ருக்காரு. ஹீரோ வந்து இந்த ஸ்டேடியம் கட்டுறேன் அப்படி இப்படின்னு பண்ணி அவன் வந்துட்டு தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கான். இப்படியே போனால் கம்பெனி வந்து ஃபுல் லாஸில் ஆயிரும். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை அவனை பண்ணவே விடக்கூடாது, அவன்கிட்ட இருந்த பவரை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் வில்லத்தனமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஜியாங் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக வந்துட்டுருக்கான். அப்போ அந்த ஸ்பை பொண்ணு இருக்கால்ல, அவள் வந்து ட்ரிங்க்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ நல்லா பார்த்துக்கிட்டியா, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சரி நான் போய் எங்கள் அம்மாவை பார்க்குறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்பில் ஏறி போக இந்த ஸ்பை பொண்ணு பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக ஹீரோனை பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ஸ்பை பொண்ணை யார் அமுச்சு விட்டாங்க, எதுக்காக அமுச்சு விட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.